ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் மதரா கேம். இது சர்வைவல் சீரீஸோட பார்ட் 2. பார்ட் 2ல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அயன் ஃபோம் தான் கட்ட போகிறோம். அயன் ஃபோம் கட்டுறதுக்கு நமக்கு இப்போ பொருள் கிடச்சிச்சுன்னா நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அதுக்கு நம்ம எல்லோரும் ப்ரீட் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாடு வேணும். அதுக்கு நம்ம இப்போ போய் பிளான்டிங் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வில்லேஜில் வேணாச்சும் சாப்பாடு நட்டு வச்சுருக்கானுன்னு பார்ப்போம். இங்கே நட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் எனக்கு வீட்டெலாம் வேணாம். எனக்கு வீட்டு தேவையில்லை. கேரட்டு இந்த மாதிரி தேவை. இங்கே ஃபுல்லாக கேரட் எனக்கு நல்லாவே நிறைய இருக்குது. கொஞ்சம் இதையே வச்சு நம்ம சமாளிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நிறைய கேரட் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. அப்படியே வில்லேஜ் ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் கேரட் எனக்கு எல்லாம் வேணும். இதுவும் தயாமாவில் நான் இந்த அயன் கோலம் அடிக்கவே இல்லை. அடிச்சிடலாமா? ஐயோ பயமா இருக்கே. 3 2 ஜமாடி என்னாடி எப்போ ஷபா இவன்கிட்ட இதே லட்சம் இருக்கு. வாடா வாடா கைஸ் நான் போட்டு விட்றேன். ஐயோ பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது கைஸ். அப்படியே ஆனால் எல்லாரும் இந்த அயன் குழம்பு தான் ஹீரோன்றாங்க. ஆனால் நான் பார்க்குற முக்கால்வாசி வில்லேஜில் இவன் தான் ஏதாச்சும் ஒரு குழியில் அதில் இதுலன்னு போய் மாட்டிக்கிறான். இவனை எதுக்கு எல்லோரும் ஹீரோன்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் போய் ஆனாங்கன்னா மாட்டிக்கிறான். இவன்கிட்டே வேலையாக இருக்கு. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் அடி வாங்கிக்கிறான். இவனெல்லாம் வச்சுக்கணும்னா முடியும் போல். கேட்டால் இவன் தான் வில்லேஜரோட ஹீரோன்றாங்க எல்லாம். ஆனால் இவன் சத்தியமாக வில்லேஜோட ஹீரோ கிடையாது. ஹீரோவை விட லெஜண்ட் ஹீரோ. The legend of village. சரி வளன்னு பேசாமல் நான் எல்லா கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்கும்போது நான் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இன்னொரு பார்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், 2வது பார்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ போய் கேரட் பண்ணலாம். நான் இப்போ விவசாயி மதர கேமிங் விவசாயியாக மாறிய தருணம். இந்த சாம்பியை போட்டு போகிறேன். இது எங்கே கைஸ் பக்கத்தில் கேவ் இருக்குது. நம்ம மைனிங் கூட போய்க்கலாம். நல்லா தான் நான் கேவ் இருந்ததே கவனிக்கல. சரி அதுவும் நல்லா தான் விடுங்க. நான் இப்போ விவசாயி நிலத்தை யாரோ உடச்சிட்டாங்க. இந்த கேரட்லாம் வளர்றதுக்குள்ளே இன்னும் எத்தனை நாள் ஆக போதோ. சரி வாங்க எல்லாத்தையும் நடுவோம். சரி கைஸ், எல்லாத்தையும் நட்டுட்டு வீடியோ இது பண்ணுறேன். கைஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். மிச்சம் இல்லை. இப்போ போய் வில்லேஜரை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடலாம். வில்லேஜரை கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் டேட்டு வேணும். டேட்டை வச்சு கொஞ்சம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அயன் வேணும். அயன் எடுக்க இப்போ நான் கேவுக்குள்ளே போய் ஆகணும். இப்போ நான் கேவுக்குள்ளே மைனிங் தான் போக போகிறேன். கொஞ்சம் அயனும் தேவைப்படுது.
எது காயின் தான் கேட்பீங்க. ஆப்பர் செய்யணும், அப்புறம் வேறு கொஞ்சம் நிறையாவே செய்யணும். எனக்கு மைண்டில் இன்னும் அது கரெக்டாக செட் ஆகலை, என்னென்ன தேவைப்படும்ன்ட்டு. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து ஒன்று தேவை. என்ன தேவைன்னா அயனை வச்சு கொஞ்சம் அயன் ஷவல் செஞ்சோம்னா கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து மைனிங் தான் போப்பேன். அதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு நல்லா தேவை. இருக்கிற ஸ்டிக்கில் இல்லை, கோல் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டிக் எடுக்க போகிறோம். ஓகேவா? வாங்க அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மரத்தை வெட்டிடலாம். பக்கத்தில் இருக்க மரத்தை வெட்டி எடுத்துடலாம். இந்த மரம் முடிஞ்சு அடுத்து இந்த மரத்தையும் வெட்டுவோம். இது அக்கேசியா மரம் நினைக்கிறேன். அக்கேசியா தான். அக்கேசியா எடுத்தாச்சு. போதுங்க, இந்த வுட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம் பத்துதா இல்லையான்ட்டு. எவ்வளோ இருக்குது? இதை வச்சு கொஞ்சம் நிறையா ஸ்டிக் செய்யலாம். கைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க இருக்கிற டார்ச்லாம் செஞ்சுப்போம். பயணம் ரொம்ப பெருசாக இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் கடினமாகவும் இருக்கும். கூடவே டைமண்ட் கிடச்சாலும் நல்லது தான். ஸ்டிக்கு மிச்சம். கொஞ்சம் எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுப்போம். வாட்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கணும். எனக்கு ஏன் தான் தெரியல கைஸ், பெட் ட்ராக்கில் மட்டும் இவன் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டார்ச் வைக்கிறதுக்கு கொடுக்கல. கைஸ் மைனிங் கிளம்புவோமா? வாங்க, இன்னைக்கு அசத்தெல்லாம் இருக்க போகுது. நம்மகிட்ட ஒரு அயன் இருக்குல்ல, நம்ம ஏன் ஷீல்டு செஞ்சு போகக்கூடாது? நல்ல வேலை கைஸ், ஒரு செகண்டில் வாங்க செஞ்சுட்டே அப்புறம் ஷீல்டு செய்ய போனோம்னா நல்லா அடி விலகும். மூஞ்சே அடிப்பானுங்க. எதுக்கு நமக்கு? வாங்க. ஐயோ பாஸ்வேர்ட் இருக்கிறேன். வைக்கணும். இங்கே ஷீல்டு செய்யும். ஷீல்டு இங்கே எதிர்த்து போட்டுப்போம். இப்போதாங்க கரெக்டாக இருக்கு. ஆமாம், நமக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? ஒரே வழி, பன்னி எங்க அந்த பன்னி இன்னைக்கு நான் சாவடிக்க போகிறேன். 3, 2, 1. நம்ம கேவுக்கு வேற போகணும். அதுக்கு வந்து நிறைய சாப்பாடு வேணும். நான் எல்லா சாப்பாடையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு ஸ்மோக்கர் செஞ்சுட்டு நம்ம அதில் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவும் ஆகும். அவ்வளோதான், செஞ்சாச்சு. இது எங்கே வைக்கலாம்? சரி, இங்கே வச்சிடலாம். இதில் தூக்கி ஃபஸ்ட்டு இதை போடுவோம். இதை போட்டு எரிக்கிறதுக்கு அந்த வுட்டு யூஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் இது இருக்குது. இங்கேயே நட்டு வச்சிடலாம். இந்த வுட்டை கொஞ்சம் எடுத்து இது எல்லாத்தையும் அப்படியே பிளாங்க்ஸாக மாற்றிக்கிறோம். எவ்வளோ வுட் இருக்கோ எல்லா வுட்டையும் எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மரத்தில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். என்ன பண்ணணும்னா இதை தூக்கி கீழே போட்டுட்டு இதில் எவ்வளோ வருது? 24 வருது. இப்போ இதே சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 24 மட்டும் தண்ணி எடுத்துப்போம். கூடவே அது அந்த மரத்தோட சீடும் கிடச்சிருக்கு. அந்த மரத்தோட சீடை இங்கேயே நட்டு வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ இருக்கும்? இன்னொன்று கிடச்சிருக்கா? அப்போ இதை இங்கே நட்டு வைப்போம். கரெக்டாக இருக்குங்க. இப்போ எங்கே அந்த ஸ்மோக்கர்? தூக்கி போடும். 24. இப்போ வந்து இந்த வுட்டை மாற்றி ஒரு 4 எடுத்துருப்போம்.
ஒரு 4 எண்ணம். அட ஐயோ மாற்றி. சரி நான் எல்லாத்தையும் குக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். கைஸ், கேவுக்குள்ளே இறங்குறதுக்கான அத்தனை பொருட்களும் இப்போது தயாராக உள்ளது. உள்ளே இறங்கினா மட்டும் போதும். அதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம போயிட்டு மேலே வரத்துக்கு இங்கேயே தண்ணியும் ஊற்றி வச்சிடலாம். அதுதான் நல்லது. அப்படியே நம்ம கீழேயோ இறங்கிக்கலாம். அப்படியே திரும்ப நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் எவ்வளோ மேலேருந்து வரோம். எங்கேருந்து வரான்னு தெரியலையே. சுற்றுறான்னு நினைக்கிறேன். எம்மாடி ஐயோ க்ரீப்பரே ஆத்தி காப்பாற்றுங்க. யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க. ஐயோ ஸ்பீக்கரு. ஐயோ க்ரீப்பரை வெடிச்சு சொல்லடா. அம்மா எவன்டா மேம் பக்கத்துலேருந்து. ஓபா கைஸ், எல்லா பொருளுமே அங்கே தான் இருக்குது. ஷே, போய் நான் எப்படி அந்த பொருள் எடுப்பேன்? ஐயோ எனக்கு வேறு போனாலே அடிப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது? போய் தான். ஐயோ காய்ஸ், ஷீல்டு சோடா வாங்கிட்டு. காய்ஸ், ஷீல்டு சோடி அவன் மாட்டிக்கிட்டான். போச்சு காய்ஸ், நீ அவனுக்கு தொடுறதே கஷ்டம். ஐயோ இப்போ என்ன ஒன்று? ஐயோ டே ஸ்கெலிட்டனே விட்டுருடா ப்ளீஸ்டா. டே ஸ்கெலிட்டன் வேணாடா, வேணாமுடா. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். இதே தான் நடக்குது. ஐயோ டார்ச் எல்லாமே போச்சு. எங்கே போனான்னு தெரியல. அந்த ஐயோ ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? பிக்காக்ஸ் வச்சு அடிக்க வேண்டிய நிலம் வந்துச்சு கைஸ். என்னன்னா டார்ச் கிடச்சிச்சு. எப்பா டார்ச் கிடச்சதே பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு எங்களாம் டார்ச் வைக்கணும். வாட்டர் பக்கெட்டு. ஆமாம், அந்த ஜாம்பி யார் அந்த வில்லேஜர் ஜாம்பி எங்கே போ அவங்ககிட்ட தான் ஸ்வாட் இருந்துச்சு. அயன் காய்ஸ், சத்தியமா சொல்கிறேன், எனக்கு கேவ் மைன் பிடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக கிடைக்குமேன்ட்டு வந்தால் போட்டு பழக்கிறானுங்க எல்லாம். கொஞ்சம் நம்ம ஆக்ஷனில் இறங்கினா தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டிங் போங்க தான். சமாட்டி அடிக்கிறானுங்களே. நான் இப்போயே கொஞ்சம் டைமண்ட் அதெல்லாம் எடுத்துக்கிறலாம் அப்படின்னு நினச்சேன். விட மாட்டுறானுங்களே இவனுங்க. அங்கே பாருங்க, அங்கே ஸ்கூல்ட்டுன்னு வர்றோம். இப்போ இங்கே ஃபர்னஸ் வேறு க்ரியேட் பண்ணிடலாமான்னு பார்த்துட்ருக்கிறேன். இங்கே ஃபர்னஸ் க்ரியேட் பண்ணி ஒரு பிக்காக்ஸ் செஞ்சிட வேண்டியது தான். ஆமாம் கரெக்டு. வாங்க இப்போவே ஒரு பிக்காக்ஸ் செய்யறதுக்கு உட்டு இருக்கா? ஐயோ சாரி கைஸ், நடுவில் இந்த ஏர்டெல் வார்னிங் ஸ்பாம்காரனுங்க வேறு ஃபோன் பண்ணுறானுங்க. எனக்கு தொல்லை வேறு தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறானே. என்ன கிராஃப்டிங் டேபிள் வரல காய்ஸ், எனக்கு சரியான நெட்டு ப்ராப்ளம். ஐயோ அமுத்தினாலும் வர மாட்டேங்குது. இப்படி வச்சு இப்படி அமுத்தினாதான் வருமா? அப்பயும் வர மாட்டேங்குது. சுபா முடியலை. இட்டு இருக்கு, கரெக்டாக இட்டு இருக்கு. அவ்வளோதான், பக்கத்துலேயே வச்சு அயன் ஒர்க்கு போட்டுற வேண்டியதுதான். அதுக்குள்ளே எங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அயன் அங்கே கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. சாப்பாடு தான். இதை சாப்பிட வேணாம், நம்ம மீட்டு சாப்பிடுவோம். மட்டன் சாப்பிடுவோம். மட்டன் ஜாம்பி சத்தம் இங்கே கேட்குது.
இந்த கேவ் ரொம்ப பெரிய கேவும் தான். இங்கே டைமண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. 3 அயன் வந்துருச்சு. இங்கே அப்படியே உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி கிராஃப்ட் பண்ணிடுவோம். எனக்கு அயன் பிக்காக்ஸ் எப்படி வச்சு அயன் பிக்காக்ஸ் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பூச்சாண்டி ஏன்டா இப்படி பயன்படுத்துறீங்க? ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு ஒரு ஸ்வாடை செஞ்சுருவோம். அதுதான் நல்லது. இந்த இதை வச்சா ஸ்வாடு ரெடி. இந்த பிக்காக்ஸுக்கு இந்த ஸ்வாடு எவ்வளோவோ மேலு. இந்த வுட்டை தூக்கி மேலே வச்சுருவோம். ஆக்ஸு இப்போ சம வேலையில். பூச்சாண்டி எல்லாம் பூச்சாண்டியாக வருது கைஸ். எடுத்துட்டு கிளம்புவோம். அங்கே கொஞ்சம் அயன் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அங்கே தெரியுதா உங்களுக்கு? அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. அந்த கொஞ்சம் இல்லை, ஒரு அயன் இருக்குது. எவ்வளோ அயன் உள்ள இருக்குன்னு தெரில. கைஸ் இங்கே லாபம் இருக்கு. நல்லது. இப்போ வாங்க அந்த அயன் எடுத்துகிட்டு வருவோம். யாருன்னா போக முடியும்னு நினைக்கிறேன். என்ன யார மாட்டோம்? ஏமா விழுந்திருப்பேன். ஐயம்மா கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் நல்லதாக போச்சு. இங்கே பிளாக் போட்டு இங்கே செட்டில் ஆகும். ஜஸ்ட்டு மிஸ்ஸேக் ஆகிடுச்சு. இப்படி விழுந்துருப்பேண்ணா. கொஞ்சம் ஃபஸ்ட்டு இங்கே டார்ச்சை வைப்போம். அப்போ தான் நல்லா இருக்கும். இங்கே எவ்வளோ வேணும்? 2 நிப்பாட்டிடாதீங்க. மாடடி காய்ஸ் விச்ச சத்தம் எங்கேயோ கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. ஆனால் எனக்கு விச்ச சத்தம் இப்போ கேட்டுச்சு. தாவிச்சு ஜோ பார்த்துட்டான்னு இல்லைன்னு தெரிலையே. காய்ஸ் இவன் வேற பாஷன் அடிப்பான். தான் கடுப்பாகும். என்ன பண்ணலாம்? பாஷன் அடிச்சு என்ன பண்ணலாம்? போட்டுடலாமா? ஐயோ டி இவன் வேறையா? என்கிட்ட ஷீல்டு வேற இல்லை. இப்போ வேற போட்டுருங்க. போடு. பாயசம் தூக்கி போடல. ஐயோ போட்டான். முடிச்சுட்டானுங்க. அவ்வளோதான். முடிச்சிட்டாங்க. ப்ரோ எனக்கு வெறியா வருது. ஜோ குட்டி சாத்தான் அப்பாட சாத்தானே போ. எந்த சாத்தான் இருக்குன்னு தெரியல. ஐயோ எங்கெங்கயோ போறானே. ஐயோ குட்டி சாத்தான் வரான். குட்டி சாத்தானே போய் தொலை. சாத்தானே போ. சாத்தானே வேணாம். சாத்தானே வராத. சாத்தானே போய் தொலை. அப்பா மாட்டிக்கிச்சு. சாத்தானே அப்பாடு சாத்தானே போ. சாத்தானே போய் தொலை. ஐயோ சாப்பிட்றேன். ஐயோ சோழி முடிச்சு இவனை. ஐயோ சாத்தான். குட்டி சாத்தான் போட்டு தள்ளிருச்சு. ஐயோ பெரிய சாத்தான். குட்டி சாத்தான் முடிச்சோடனே பெரிய சாத்தான். குட்டி சாத்தான் முடிஞ்ச அடுத்த செகண்டு. ஐயோ எங்கே போனான்னு வேறு தெரியலையே. குட்டி சாத்தானே, அன்பு குட்டி சாத்தானே, பின்னாடி வந்துடாத குட்டி சாத்தானே. ஐயோ மாட்டிக்கிட்டேன். டேர்ட் எடுப்போம். அந்த ஒரு டேர்ட்டு கூட வர மாட்டேங்குது. சாய் அந்த டேர்ட் இங்கேயே வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு டேர்ட் எடுக்கணும். ஐயோ எல்லாம் வரானே. எல்லாம் சோடா.
ஒரு முடிவோட தானே வந்திருக்கிறீங்க இன்னைக்கு. ஐயோ 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 சாத்தானே. ஃபஸ்ட்டு படுத்து தூங்கிட்டு காலங்காத்தால் ஒரு சுவாடை செஞ்சுட்டு கிளம்புவோம். சபா எனக்கு தொல்லை வரத்தாங்களேப்பா. செஸ்ட்டில் ஏதாச்சும் வச்சுருக்கேண்ணா? இன்னும் இல்லை. போட்டு இருக்குது. போட்டை வச்சு ட்ராப் பண்ணலாம். ட்ராப்பை வச்சு நல்ல ஐடியா. இந்த போட்டையும் கொண்டு போய் செத்துன்னு வச்சுக்குவேன். சத்தியமாக நான் வாங்க. சாத்தானே க்ரீப்பர் க்ரீப்பர் வேணாம். க்ரீப்பர் வேணாம் வேணாம்னு சொன்னால் எங்கே கேட்டுருவேண்ணா. சபா தாய் முடியலையா. தாய் மாட்டிக்கோங்கடா. போட்டு ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணு. மாட்டிக்கிட்டான். இப்போதான் ஐயோம்மா. என்ன சொல்றதுக்கு அந்தான் சுட்டான் சத்தான் ரிபீட். அந்தான் சுட்டான் செத்தான் ரிபீட். அந்தான் சுட்டான் செத்தான் ரிபீட்டு. வந்தான் சுட்டான் செத்தான் ரிபீட். என் மண்டிக்குள்ளே இப்போ அந்த பாட்டு தான் கைஸ் ஓடுது. எனக்கு வேற எந்த பாட்டும் ஓடல. போட்டு போலான்னு போலகிறானுங்களே ஒரு மனுஷனை போட்டு செத்து தொலை. அதான் கைஸ் சந்தோஷமா எப்படி இருக்கு. ஐயோ போட்டு. இந்த போட்டு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த போட்டை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ அங்கே க்ரீப்பர் டோமில் வெடி க்ரீப்பர். அதான் வெடிச்சிட்டோம். வெட்டின்னு சொன்னோன்னே வெடிச்சிருவானுங்க. அந்தளவுக்கு நம்ம பவர் நம்ம காய்ச்சலாம். அப்படின்னு ஊன்னு சொன்னால் அவ்வளோதான். பட் போட்டு தள்ளிடுவானு எல்லாம். அதெல்லாம் சூப்பர் பவர் இருக்கு அவனுங்களுக்கு. ஓகேவா? ஆமாம் நான் கொஞ்சம் எடுத்து அந்த அயன் கிடச்சதா. அந்த 2 அயன் அவ்வளோதான் போயிடுச்சு. எவன் எடுத்தாலும் தெரிலையே. கொஞ்சம் ரெட் ஸ்டோன் இங்கே எடுத்துருக்கான். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் நிறையா அயன் இருக்குது. அது வரைக்கும் நிம்மதி. இந்த ஐயனை வேறு சேஃப்டி பிடிச்சி ஆகணுமே. இல்லை இங்கே செஞ்சு ஆர்மர் போட்டுக்கலாமா? என்ன பண்ணலாம்? பேசாமல் இங்கே செஞ்சு ஆர்மர் போட்டுட்டு பர்ஃபெக்டாக கிளம்பலாமா? இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது? அயன் பிக்காக்ஸ். அப்பாடா அயன் பிக்காக்ஸ் கிடச்சிருச்சு. அயன் பிக்காக்ஸ் கிடச்சிருக்கு. 21 அயன் இருக்குது. இங்கே கோல் போட்டு சீக்கிரமும் ஃபர்னஸ் பி. இதுக்கு நான் ஒரு பேர் வச்சுட்டேன். இது ஃபர்னஸ் இல்லை, இது எல்லா பொருளையும் உருக்குது. அதனால இது பேர் உருக்கி. இதோட பேர் இன்னிலேருந்து உருக்கி அப்படின்னு கூப்பிடுவோம். ஆர்மர் செய்கிறதுக்கு எத்தனை வேணும்னு வேறு தரலையா? சரி, இருக்கிறத வச்சு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். சரி, நான் எல்லாத்துக்கும் உருக்கிட்டு என்னோடய உருக்கியில் உருக்கிட்டு நான் வரேன். சாரி கைஸ், வீடியோ ரெக்கார்ட் பண்ண வரேன்ட்டேன். செஸ்ட் பிளேட் போட்டேன். ஃபுல் செட் அயன் ஆர்மர் போட முடியாமல் தான் தெரில. ஹெல்மெட் வேணாம், லெகின் செஞ்சுக்கோ. இங்கே லெகின் செய்யறதுக்கு எவ்வளோ வேணும்? 7 வேணும். 7 வேணும். இன்னும் 2 வேணுமே. இன்னொன்று வந்தால் லெகின்ஸ் தரும். லெகின்ஸ் பேண்ட் செய்வோம். பேண்ட் செஞ்சாச்சு. பேண்ட்டை போட்டாச்சு. 6 அயனுமே உருகிடுச்சு. இந்த கோலை எடுத்துப்போம். இங்கே 6 அயனுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு ஹெல்மெட் பண்ணி போட்டுப்போம். அவ்வளோதாங்க வரும். ஒரு ஷீல்டு செஞ்சிட வேண்டியது தான்.
இங்கே ஷீல்டு ரெசிபி, இங்கே ஷீல்டு ரெசிபியா இங்கே இருக்குது. ஷீல்டையும் தூக்கி மாட்டிப்போம், ஹெல்மெட்டையும் தூக்கி மாட்டிப்போம். பூட்ஸ் மட்டும் செஞ்சோன்னா ஃபுல் செட் ஆர்மர் போட்டிருக்கலாம். இப்போ நம்ம பூட்ஸ் மட்டும்தான் இல்லை, பூட்ஸ் செஞ்சிட்டோம்னா நம்ம ஃபுல் செட்டாக மாறிடலாம். வாங்க இங்கே இருக்கிற அயன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போவோம். அவ்வளோதான், இதையும் எடுத்துப்போம். அவ்வளோதான், அப்படியே போவோம். இருட்டு மயம். அங்கே கொஞ்சம் பார்த்தேன். இங்கே தான் எங்கேயோ அயன் பார்த்தேன். இங்கே இருக்குது. இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. இந்த அயன் எடுத்துப்போம். எவ்வளோ அயன் இருக்குது? 3 4 அயன் செஞ்சுப்போம். அயன் பிக் வச்சு யூஸ் பண்ணுவோம். 5. ஐயம்மா, இந்த க்ரீப்பர் வந்தாலே இதாங்க பிரச்சனை. திடீர் சர்ப்ரைஸ் அப்படின்றோம். சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. க்ரீப்பர் ஒழிக்கணும். க்ரீப்பரை கண்டாலே டென்ஷன் ஆகுது. ஆனால் அவனை வச்சு தான் கன் பவுடரில் எடுக்க முடியும். அதனால் அவன் இருக்கிறதும் நல்லது தான். இங்கே எங்கேயாச்சும் அயன் இருக்கோ இல்லை டைமண்ட் இருக்கோ ஏதாச்சும் இருக்கோ? இந்த லெவலில் டைமண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி அயன் தான் கிடைக்கும் இந்த லெவல்லலாம். அவன் -58க்கு போனாலும் நல்லா கிடைக்கும் டைமண்டு. நம்ம இருக்கிற லெவலுக்கு இதுதான் லெவல்னால் அந்த லெவலில் இந்த லெவல் சொல்கிறேன், ஒய் லெவல் சொல்கிறேன். சாமி சத்தம் கேட்குது, பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை போவோம். நிறைய அயன் எடுத்துகிட்டு தான் இன்றைக்கி போகிறோம். ஐயம்மா, ஐயோ இவனுக்கு தொலை தாங்க முடியாது. இவனுக்கு தொலை வேறு தாங்க முடியாது. என்ன பண்ணுறது? டார்ச் எடுத்து வச்சாகணும். டார்ச் எப்படியாச்சும் வைக்கணும். டார்ச் எப்படியாச்சும் வைக்கணும். என்ன ஸ்கெலிட்டன். ஐயோம்மா, நான் எனக்கு செத்து போயிட்டானே நினச்சா எனக்கு உயிரோட தான் இருக்கிறானுங்களா? அப்பா போட்டு தள்ளிட்டேன். ஆனால் ஏன் இங்கே செஸ்ட் இல்லை? எதனால் இங்கே செஸ்ட் இல்லைன்னு தெரியல. ஆனால் ஒன்று, இந்த இடத்த நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாமா? இல்லை வந்த இடம் தானே இது? அஞ்சிட்டு வந்தேன். செடி தான் நினைக்கிறேன். ஆமாம், அஞ்சிட்டு வந்தேன். ஐயோ, அஞ்சிட்டு வந்தேன். அஞ்சிட்டு தான் வந்தேண்ணா. சரி, எதுக்கோ யூஸ் ஆகும். மேலே அயன் இருக்கா? சரி, நிறைய அயன் இருக்கு. எதுக்கோ ஸ்க்ரீன்ஷாட் அதுதான் நல்லது. எதுக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறது நல்லது. இங்கே இதோ இருக்கு கேப்சர் லாங் ஸ்க்ரீன் ஷாட். சேவ் வைக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் மேலே இருக்கிறதையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். எத்தனை அயன் இருக்குன்னு தெரியலையே. எத்தனை அயன் இருக்கு? 2. அது அயன் தானே. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. இங்கே கொஞ்சம் அயன். சரி கைஸ், நான் எல்லாமே எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இந்த கைஸ் நாங்கள் எடுத்த லூட்டு ஓகேவா? அயன் எங்கன்னு கேட்டிங்களா? அயன் இங்கெல்லாம் உருக்க போட்டிருக்கேன். இங்கே அயன்லாம் உருகிட்டுருக்கு. அவ்வளோதான். ரெட் ஸ்டோன் லேக் பீஸ்லாம் கிடச்சிது. ரெட் ஸ்டோனையும் லேக் பீஸையும் இங்கே வச்சிடலாம். நமக்கு அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பானரும் கிடச்சிருக்கு. நம்ம ஈஸியாகவும் எக்ஸ்பி ஃபார்மும் செஞ்சிடலாம். அது ஒரு நல்ல விஷயம் ஓகேவா? அடுத்த வீடியோவிலையே நான் இன்ஃபார்ம் கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஓகேவா கைஸ்? நட்டு வச்ச மரம் கூட வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் இருக்கிற போன் மீலை வச்சு இருக்கிற போனை வச்சு போன் மீலை மாற்றி நம்ம கேரட்டெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வளர்ந்த கேரட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இங்கே கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அங்கங்கே கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. பெருசானது எல்லாமே எடுத்துட்டாங்க.
பெருசானதெல்லாம் எடுத்துட்டேன். வாங்க எடுத்த இடத்துல எல்லாத்தையுமே கேரட் எல்லாத்தையும் திரும்ப நட்டு வச்சிடலாம். எல்லாத்தையுமே நட்ட வேண்டியதாங்க. ஆனால் காய்ஸ் நான் அடுத்த தடவை மைனிங் போனால் சத்தியமாக கேவ் மைனிங் போக மாட்டேன். ஸ்ட்ரிப் மைனிங் தான் போவேன். போட்டு அதான் அடிக்கிறானுங்க காய்ஸ், தாங்க முடியல. என்ன அடின்னு தெரியுமா? போட்டு போல வந்தா செத்தா சுட்டான் ரிப்பீட்டுன்ற மாதிரி செத்து விளையாடினேன். சாமி முடியல. கேரட்டாக நட்டு வச்சிடலாங்க. எல்லாத்தையும் நட்ட வேண்டியதுதான் கைஸ். நான் விவசாயியாக மாறிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் நட்டுட்டானான்னு ஒரு தடவை செக் பண்ணியிருப்போம். இங்கே கொஞ்சம் வளர்ந்துருச்சு, இங்கே எடுத்துட்டு இது பண்ணிட வேண்டியதுதான். எல்லா இடத்துலையும் நட்டு இருக்கணும். எல்லா இடத்துலையும் நட்டுருக்கேன். இப்போ என்னன்னா இந்த மாதிரி அந்த இடத்துலலாம் ஒரு தடவை பண்ணால் போதும், வளர்ந்துடும். வாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு கேரட்டை நான் எடுப்போம். அவ்வளோதான் கைஸ். இப்படியே நான் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் எத்தனை கேரட் இருக்குன்ட்டு சொல்கிறேன். என்கிட்ட இருந்த போன் மீலை வச்சு நான் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் மிச்சம் எவ்வளோதான் கிடைக்குதுன்ட்டு. எவ்வளோ கிடைக்கும்னு தெரியல, பார்ப்போம் எவ்வளோ கிடைக்கும். எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ கிடைக்கும்ன்ட்டு. இன்னும் கொஞ்சம்தான், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தாங்க. ஒன்று இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ஒன்று 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 ஒன்றுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எடுத்த இடத்துல எல்லாத்தையும் திரும்ப நட்ட வேண்டியது தான். இங்கே நட்டுருவோம். மாடி ஓடி ஓடி இடத்துல இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஐயோ சாப்பிடாதரா. அட சாப்பிட்றதுக்கு அப்புறம் நீ சாப்பிடாதரா. எல்லா இடத்துலையும் நட்டுட்டேன். மிச்சம் எவ்வளோதான் இருக்குது. இப்போது எவ்வளோ இருக்குது? மழை வேறு பெய்யுது. தூங்க முடியுமா? தூங்க முடியாது. சரி, இந்த ஒரு கேரட் சாப்பிடுவோம். சாப்பிட்டாச்சு. ஒரு ஸ்டாக் கேரட் இருக்குது. ஒரு ஸ்டாக் எங்களுக்கு அப்படியே உள்ள வச்சுருவோம். யார் உள்ளே இருக்கட்டும். ஷீல்டு இடம், டார்ச்சு. மறந்தே போயிட்டேன். எல்லா இடத்துலையும் டார்ச் வைக்கணும். என்ன இவ்வளோதான். டார்ச் வை, டார்ச் வை, டார்ச் வை. எல்லா இடத்துலையும் டார்ச் வைக்கணும். டார்ச் டார்ச் டார்ச். அப்படி தூங்க வர முடியாதாம்மா. சூப்பர்க்காய் நல்லா வளர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு திரும்ப நட்டு வைக்கலாம். சரி கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம்னா, அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் சீக்கிரமாகவும் கிடைக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா கேரட்டு ஃபார்ம் பண்ணி கேரட்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த எபிசோடில் எப்படியாச்சும் நம்ம என்ன அயன் ஆர்மர் அயன் ஃபார்ம் தான் கட்டணும். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வரும், இல்லைன்னா நாளான்னைக்கு வரும். அதில் அயன் ஃபார்மை கட்டிட்டு நான் உங்கள்கிட்ட வரேன். வரட்டாமாமே ட்ரின்.